கிட்டத்தட்ட 22 லட்சம் பேர் ஒவ்வொரு வருஷமும் நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அப்படி அதில் எழுதி சீட்டு கிடச்சி டாக்டராகி தான் சம்பாதிக்க முடியும். ஆனால் அந்த நீட் எக்ஸாமை கிராக் பண்ணுறதே மிகப்பெரிய கஷ்டமான வேலையாக இருக்குது. ஒரு சில பேரெல்லாம் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு, செகண்ட் அட்டம்ப்ட்டு, தேர்ட் அட்டம்ப்ட்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து படிக்கிறாங்க. ஆனால் அப்படி படித்து எழுதும்போது அப்படிப்பட்ட அந்த நீட் எக்ஸாமில் ஃப்ராட் நடந்தால் அவங்களோட மனநிலைமை எந்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியலைல்ல. 2024 ஃப்ராட் நடந்திருக்கு. இந்த 2026லையும் ஒரு மிகப்பெரிய ஃப்ராட் நடந்து அந்த எக்ஸாமே கேன்சல் பண்ணி மறு எக்ஸாம் வச்சுருக்காங்க. அப்படி என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு? சிபிஐ விசாரித்து பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பாலாஜி பேசுகிறேன். இந்தியா ஃபுல்லாக மே 3ஆம் தேதி நீட் எக்ஸாம் நடக்குது. ஏகப்பட்ட மாணவர்கள் எழுதிட்டு சந்தோஷமாகவும் வராங்க, வருத்தமாகவும் வராங்க. இந்த நேரத்தில் தான் ராஜஸ்தானில் சிகார் மாவட்டத்தில் ஒரு வேதியியல் ஆசிரியர் தன்னோட மாணவர்களை கூப்பிட்டு இந்த எக்ஸாம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 180 கேள்விகள் எழுதணும். 200 இருக்கும். இந்த 180 கேள்விக்கும் 4 மார்க்கு, 720 மார்க் இருக்கும் மொத்தம். இதில் ஒரு கேள்வி தப்பாக எழுதுனா -1 மார்க்கு. இப்படிப்பட்ட பல விஷயங்கள் இருக்குது. இங்கே கெமிஸ்ட்ரியில் 45 கேள்வி வரும், அப்புறம் ஃபிசிக்ஸில் 45, பயாலஜியில் 90ன்னு இப்படி தான் கேள்விகள் இருக்கும். அப்போ தான் அந்த வேதியியல் ஆசிரியர், எப்பா 45 கேள்வி எப்படி இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாம் ஈஸியாக இருந்தது, கஷ்டமாக இருந்ததுன்னு பல டவுட்டை வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இவரும் உட்காந்து அந்த கேள்விகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எல்லாம் விளக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் தான் ஒரு மாணவன் வந்து மாதிரி வினாத்தாள்னு ஒன்று எடுத்துகிட்டு வராப்புல. இங்கே பாருங்கள் சார், இது மாதிரி வினாத்தாள்னு வந்தது, ஆனால் இதில் ஏகப்பட்ட கேள்விகள் சரியாக இருக்குது சார் அப்படின்னா அந்த பையன் சொல்கிறாப்புல. இப்படி சொன்னோன்னே இவரும் வாங்கி பார்க்குறாரு. என்னடா அது எல்லாமே சரியாக இருக்கே அப்படின்ட்டு ஷாக் ஆகிறாரு. 45 கேள்வியும் சரியாக இருக்குது கெமிஸ்ட்ரியில். எப்படி இது சாத்தியம்? எக்ஸாமுக்கு முன்னாடி இது லீக் ஆக வாய்ப்பே இல்லையே அப்படின்னு அந்த கெமிஸ்ட்ரி சார் நினைக்கிறாரு. பட் இருந்தாலும் எல்லா கேள்வியும் தனித்தனியாக பார்க்குறாரு. 45 கேள்வியும் சரியாக இருக்குது. அப்புறம் பயாலஜியில் உள்ள 90 கேள்வியும் ஒப்பிட்டு பார்க்குறாரு. அதுவும் சரியாக இருக்குது. அப்போன்னா மிகப்பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. 2024 இது மாதிரி ஃப்ராட் நடந்திருக்கு. அந்த கேஸை வந்து பார்க்குறாரு. ஓகே, இதுவும் அதே மாதிரி ஒரு கேஸ் தான் அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நள்ளிரவு போகிறாங்க. அந்த வேதியியல் சாரும் அப்புறம் அந்த பையனும் அப்படி போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. இன்னும் சில ஆதாரங்களை எடுத்துக்கிட்டு நாளைக்கு காலையில் வர சொல்கிறாங்க. இவங்களும் வந்துட்டு இங்கே என்டிஏவுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது இந்த கொஸ்டின் பேப்பரை தயாரிக்கிறவங்க. அப்படி என்டிஏவுக்கு இன்ஃபார்ம் பண்ணோன்னா அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஏன்னா எக்ஸாம் நடத்துகிறதே அவங்க தானே, அவங்க வந்து பார்த்துட்டு காலையில் ஒரு சில மணி நேரத்துலேயே அடிக்கிறாங்க. என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு. அப்போ தான் அவங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது எல்லா விஷயங்களையும் என்டிஏட்ட சொல்கிறாங்க. அதை பார்த்த என்டிஏ அப்புறம் எல்லா மேலிடத்துக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் ராஜஸ்தானில் ஒரு சிறப்பு படையை உருவாக்கி இது என்னன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விசாரணையில் பல விஷயங்கள் வந்து தெரிய வருது. இப்படி ஒவ்வொரு லிங்காக வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. இங்கே கொஸ்டின் பேப்பர் வந்து ஸ்டூடெண்ட்டாக தானே இருந்தது. இப்படி ஸ்டூடெண்ட்டேருந்து அப்படியே வாழாக பிடிச்சி கடைசியாக வந்து இதை லீக் பண்ணது யார் அப்படின்னு சொல்கிறாங்க. மே 12ஆம் தேதி இது மாதிரி இந்த எக்ஸாம் செல்லாது, இதை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம், மறு எக்ஸாம் ஜூன் 21ஆம் தேதி அப்படின்னு சொல்கிறாங்க. சிபிஐக்கு இந்த கேஸை மாற்றுறாங்க. சிபிஐ களத்தில் குதித்தோன்னே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போய் சோதனை நடக்குது. அது மட்டும் இல்லாமல் பல மணி நேரம் விசாரணையும் நடக்குது. அதில் பல விஷயங்களும் வந்து தெரிய வருது. 5 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபா, 25 லட்ச ரூபா கொடுத்து கூட இந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கியிருந்திருக்காங்க. அதாவது 135 கேள்விகளை. இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி லீக் ஆணுச்சுன்னு கண்டுபிடிக்கணும்ல. இந்த எக்ஸாமை நடத்துகிறவங்க என்டிஏ அவங்க வந்து எங்களுக்கு அவங்க மேலே சந்தேகம் இருக்குது, இவங்க கொஸ்டின் பேப்பரை தயாரித்தவங்க, இவங்க மொழி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணவங்க, அவங்க மேலே சந்தேகம் இருக்குது, நீங்கள் விசாரிச்சிங்கன்னு ஒரு லிஸ்ட்டை சிபிஐட்ட கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூன் 21ஆம் தேதி மறு எக்ஸாம் நடக்க போகுது. அதுலேயும் எந்த ஃப்ராடும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக யார் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்க, தயாரிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் மொழி மாற்றுறாங்கன்னு எல்லா லிஸ்ட்டையும் சிபிஐட்ட கொடுக்குறாங்க. இப்படி சிபிஐ எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி வெளில வந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு வேதியியல் ஆசிரியர், ரிட்டையர்ட் ஆனவர், இவர் அந்த கொஸ்டினை அணுகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. இவர் இந்த கொஸ்டினை மராட்டி மொழியில் அப்படியே மொழி மாற்றணும். இவர் மூலம்தான் இந்த கொஸ்டின் கெமிஸ்ட்ரிக்கான அந்த 45 கொஸ்டின் வெளில வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இவர் புனேவில் வந்து ஒரு கோச்சிங் சென்டர் வச்சுருந்துருக்காரு. தன்னோட மாணவர்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது இதெல்லாம் குறிப்பாக எழுதி போட்டிருக்காரு. தன்னோட மாணவர்கள்ட்ட கூட சொல்லலை இது வரப்போகுது அப்படின்னு. இவர் எழுதி போடுறாரு முக்கியமான கொஸ்டின்கிற மாதிரி. இங்கே மாணவர்கள் அதெல்லாம் குறிப்பெடுத்துக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் பயாலஜியோட 90 கொஸ்டின் வெளியே வந்திருக்குல்ல, அது எப்படி வந்திருக்குன்னா இந்த என்டிஏவில் ஒரு நிபுணர் அவங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான எல்லா வழியும் வந்திருக்கு. இவங்க பேர் மனிஷா மந்தாரேன்னு. இவங்க உள்ளே போய் அதை நகல் எடுக்கிறாங்க. இவங்க தன்னோட மாணவர்களுக்கு இதை கிளாஸ் எடுக்கிறாங்க. எப்பா இதெல்லாம் முக்கியமானதுன்னு இப்படி குறிப்பு எழுதி அதுவும் வெளில போகுது. கைனால் 90 கொஸ்டினும் அப்புறம் நல்லா டைப் பண்ணி 45 கொஸ்டினும் அப்படியே பிடிஎஃப் வடிவத்தில் மாறுது. அதுக்கப்புறம் இதை விற்கணும்ல, அப்போ தான் ஒரு அழகு கலை நிபுணர் இவங்க பார்த்துட்டிங்கன்னா இந்த பெரிய பெரிய பணக்காரங்க பிள்ளைங்களை பார்த்து கொஸ்டின் பேப்பர் வேணுமா அப்படின்ட்டு வாங்க வைக்கிறாங்க. இது மாதிரி 5 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா, 25 லட்ச ரூபான்னு இந்த கொஸ்டின் பேப்பரை விற்கிறாங்க. அதாவது 45 + 90 இந்த 2 இதையும் விற்கிறாங்க. இப்படி விற்றோன்னா பணக்காரங்களுக்கு காசெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது. அவங்க கொடுத்துட்டு வாங்கிட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. பணக்காரங்களுக்கு பாருங்களேன் இப்படி படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க? இது ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு விற்க முடியுமான்னு தானே பார்ப்பாங்க. அப்படியே கொஸ்டின் அவங்களே விற்கிறாங்க. இப்படி பரவிக்கிட்டே இருக்குது. பெரிய பெரிய பணக்காரங்க வாங்குகிறாங்க. பிடிஎஃப் வடிவத்தில் இருக்கிறதுனால இது அசால்ட்டாக கை மாறிக்கிட்டே இருக்குது. அப்படியே பல மாநிலங்களுக்கு பரவி ஏகப்பட்ட பேர் வாங்குகிறாங்க. நினச்சி கூட பார்க்க முடியலை. அப்படி வாங்கி வாங்கி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ண வேண்டியது. இப்படியே நிறையா பேருக்கு பரவிடுது. இப்படி 2 நாளைக்கு முன்னாடி கிடச்சா அந்த கொஸ்டினை உட்காந்து அழகாக படித்து அதை எழுதினா மட்டும் போதில்லை, அதை தான் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட டீலர்ஸ் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் எக்ஸாம் நடக்கும் போகிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி டெலகிராமில் 30,000 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க கடைசியாக. ஏன்னா எக்ஸாம் நடக்கிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடிங்கிறதுனால காசு குறைஞ்சிருந்துருக்கு. அந்த அளவுக்கு இந்த நீட் கொஸ்டினை லீக் பண்ணியிருந்திருக்காங்க. எப்படி 22 லட்சம் மாணவர்கள் கஷ்டப்பட்டு இதுக்காக உசுரை கொடுத்து படிக்கிறாங்க. அப்படி படிக்கும்போது அந்த அந்த கொஸ்டின் பேப்பரை முன்னாடி அணுகிறவங்க அதை லீக் பண்ணுறாங்க. பணக்காரங்க காசு கொடுத்து வாங்குகிறாங்க. இங்கே ஏழை மாணவர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களோட நிலைமை என்ன ஆகிறது? இப்படி இது லீக் ஆனதுக்கப்புறம் ஒரு வேதியியல் ஆசிரியர் ஒரு வேதியியல் ஆசிரியரும் ஒரு ஸ்டூடெண்ட்டும் பார்த்துட்டு தான் இந்த விஷயத்தை வெளில கொண்டு வராங்க. இதனால் இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணி மறு எக்ஸாம் நடக்குது. இதை யோசிச்சு கூட பார்க்க முடியலை. யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னா இந்த சம்பவம் வெளியே வந்துருக்காதில்ல. அசால்ட்டாக அந்த காசு கொடுத்து வாங்கினவங்கெல்லாம் பாஸ் ஆகியிருந்துட்டு போயிட்டே இருந்திருப்பாங்கல்ல. இதெல்லாம் என்னங்க சொல்கிறது? இந்த மாதிரி சம்பவங்கள் நீட் எக்ஸாம்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 2024 நடந்தது. ஆனால் இந்த 2026 தான் முழுமையாக அந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணி மறு எக்ஸாம் வைக்க போகிறாங்க. இந்த சம்பவத்தில் பேராசிரியர், அழகுக்கலை நிபுணர், அப்புறம் டீலர்ஸ் அப்படின்னு 10 பேரை கைது பண்ணியிருந்திருக்காங்க. எல்லார்ட்டையும் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி ஒரு அகாடமி வச்சுருந்துருக்கவர், புனேவில் உள்ளவர், அவர் மூலம்தான் இது ஏகப்பட்ட இடத்துல பரவிந்திருக்கு. லீக் ஆனது கொஞ்சம் பேருக்கு பரவுனது, அவர் மூலம்தான் ஏகப்பட்ட பேருக்கு பரவிட்டு அப்படின்னு அவரையும் கைது பண்ணுறாங்க. இது மாதிரி கைது நடவடிக்கைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த விசாரணை இன்னமும் போய்கிட்டு தான் இருக்குது. சிபிஐ இதை தெள்ள தெளிவாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன தான் சொன்னாலும் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதனால தான் இந்தியாவில் நிறையா இடங்களில் போராட்டம் நடந்துச்சு. என்னங்க அது நியாயம் அப்படின்ட்டு. அதையும் தாண்டி ஒரு சில மாணவர்கள் சூசைட் பண்ணதாகவும் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா பயங்கர மன அழுத்தத்தில் இருப்பாங்க. பட் இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த சம்பவம்லாம் வெளில வந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை தாண்டி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த 2027 இது கணினி எக்ஸாமாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு. அதையும் எந்த மாதிரி கொண்டு வர போகிறாங்க, அதில் எதுவும் ஃப்ராட்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு தெரியலை. நீங்கள் அந்த நீட் எக்ஸாமை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வழியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.